பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ தினம் தினம் நம்ம மாசி மாத ராசி பலன் இந்த வரிசையாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த பதிவில் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகஷீரிடம் நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி, அடுத்து 3ஆவதாக புனர்பூசம் 1-2-3ஆம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஸோ பலன்கள் மட்டும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கால முன்னேற்றமும் சரி, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சிகள் எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறையும் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு வீடியோ பதிவில் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் வடிவில் இன்றைய இந்த பதிவில் மிதுன ராசியில் முதல்ல வரக்கூடிய இந்த மிருகஷீரிட நட்சத்திரம் 3-4ஆம் பாதத்தில் பிறந்த நபர்கள் முதல்ல எப்படிப்பட்டவங்க, மிகவுமே யோகமான ஒரு அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் தான். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு செயல் உங்ககிட்ட கொடுத்தோன்னா அது முழுமை அடையாமல் அடுத்த ஒரு செயலுக்கு நீங்கள் நகரவே மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்பவே ஒரு யோகமான மாதமாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21 முதல் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஸோ இந்த அமைப்பு என்ன நடக்கும் அப்படின்னா, எதுலேயுமே ஒரு கவனம் தேவைப்படுது. உங்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலையுமே சரி ஈடுபடக்கூடாது. 1-2 முறை சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் மிருகஷீரிட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாகவே விலக ஆரம்பிச்சிடும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறனால கூடுதலாக செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குழந்தைங்க வழியில் படிப்பு சார்ந்த செலவுகள், அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடத்தி வைக்கிறதுக்கு அதற்கு செலவுகள், இந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, குருவுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அம்சம் 6-8ஆம் இடங்களை பார்க்குறனால உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாட்டில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா, கட்டாயம் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ அடுத்தபடியாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது புதுசாக சேமிப்பு கணக்குகள் வங்கிகளில் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ அடுத்தபடியாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. ஸோ சற்று கவனம் சிதறுதல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். மேன்மேலும் இந்த மிருகஷீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாசி மாதத்தில் நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் செஞ்சுட்டு வர நிச்சயமாக மாசி மாதம் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சு கொடுத்துரும். ஸோ அடுத்த நட்சத்திரமாக மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரம் யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ, ஸோ கட்டாயம் உங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதமாக இருக்குது. ஸோ ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறார். ஸோ இதனால் தொழில் வியாபாரத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஸோ அதை பற்றின கவலைப்பட வேண்டாம். பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் ஸோ கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட சற்று கவனத்தோடு பழகுங்க. அதிகப்படியான ஒரு சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் கையால் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வழக்குகள்லையும் சரி சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிற இந்த குரு பகவான் 4-6-8ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். ஸோ இதனால் அஷ்டம சூரியனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே விலகிறதுக்கு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். தாய்வழி உறவினர்களால் ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ அவங்க யாரையுமே பகைத்து கொள்ளாமல் நல்ல ஒரு மலர்ச்சியோடு பேச வேண்டியது அவசியம்.
அடுத்தது பார்க்கும் பொழுது உடல் ரீதியான ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை வந்து இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ உணவு சார்ந்த விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ அடுத்தபடியாக ஒருத்தங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய தாய்வழி உறவினர்களால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அடுத்தபடியாக வந்து பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பத்தோடு இருந்து வந்தவங்களுக்கு மனசு வந்து தெளிவு பெறும் மாதமாக இந்த மாசி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் வந்து உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்கணும். மதிப்பெண்கள் குறையிறதுக்கு இந்த மாசி மாதத்தில் அதிகமாக சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு டைம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஷ்ணு துர்க்கையை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் சரி துர்க்கையம்மன் வழிபாடு கட்டாயம் செய்யணும். ஸோ இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரும்பொழுது மேன்மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிதுன ராசியிலே வந்து பார்த்தோன்னா 3ஆம் நட்சத்திரமாக வரக்கூடிய புனர்பூசம். ஸோ இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நபர்களுக்கு மாசி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா எதுலையுமே வந்து ஒரு புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்துலையும் இறங்க மாட்டீங்க. ஸோ அடுத்தபடியாக சனி பகவானுடைய அம்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கனால நினச்ச வேலையை பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்துலையே வந்து நடத்தி காமிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி முடிவுக்கு வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகளும் இந்த மாசி மாதத்தில் புதுசாக உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது, கிளைண்ட் கிடைக்கிறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது தொழிலில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கனால உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சுப செலவுகள் ஏற்படுத்தும். குழந்தைங்க வந்து திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து சுப செலவுகள் மாசி மாதத்திலேயே உறுதி பண்ணக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பல சாதகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு படிக்கணுன்றதுக்காக முயற்சி செய்கிறாங்களோ கட்டாயம் இந்த மாசி மாதத்தை உபயோகிச்சுக்கோங்க. நிச்சயமாக வந்து அதுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சின்ன சின்ன வியாபாரிகளாக இருக்கும் பட்சத்தில் புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு இறங்குறீங்கன்னா ரொம்பவே சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ கவனம் அவசியம் தேவைப்படுது. தெரியாத நபர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் வந்து உயரதிகாரிகிட்ட இருந்து வர ஒரு வாய்ப்பை வந்து உங்களை தட்டி பறிக்கிறதுக்கு சக ஊழியர்களே வந்து முயற்சி செய்வாங்க. ஸோ அதிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பில் கட்டாயம் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து மேன்மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வேண்டும்னு நினைக்கிறவங்க மகாவிஷ்ணு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் இதை செஞ்சுட்டு வர உங்களுடைய மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அபரிவிதமான ஒரு மாற்றமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய பக்தி கவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு ஜாதக கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.